அம்மா அப்பா எல்லாரும் இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து அதுக்கு சண்டை எங்களோட இளைஞர்கள் தான் இந்த வெள்ளப்பெருக்கு நேரத்தில் நிறைய மக்களை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்து அவர்களுக்கு உணவு பொதிகளை அவசரமாக வேறு யூடியூப் சேனல்கள் அப்படியான இடங்களில் வாங்கி மற்ற கட்சிகள்கிட்ட இருந்து வாங்கி அதை கொடுத்து கொண்டிருந்த ஜிஎஸ் வந்து விடிய காலமாக ஒருக்கா வந்து பார்த்துட்டு போனவா இதில் அந்த முகாமில் வந்து பார்த்துட்டு போனவா. ஆனால் அதுக்கு பிறகு 5 மணிக்கு தான் அவை சாப்பாடு கொண்டு வந்தது. பின்னேரம் 5 மணிக்கு சாப்பாடு கொண்டு வந்தது. முதல் நாள் நடந்த சம்பவம் இது. சரியா? அதே போல் அவையில் வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, கடமைக்காக செய்கிற மாதிரி, கடமைன்னு சொன்னால் ஒரு விருப்பம் இல்லாத சேவையை செய்கிற மாதிரி தான் அவன் அந்த செயற்பாடுகள் எல்லாம் இருந்தது. அப்போ இருந்தாலும் எங்களை இளைஞர்கள் என்ன செஞ்சவேன்னு சொன்னால் வேறு ஆக்கள்கிட்ட உணவுகளை வாங்கி குழந்தைகள் வயதானவர்களுக்கு வந்து பிரித்து கொடுத்து கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் இதை ஒரு தகப்பனும் தாயும் வந்து போய் உணவு சின்ன பிள்ளைக்கு 4 மணி வரைக்கும் சாப்பாடு கொடுப்பாடு இல்லை. அப்போ அந்த 4 மணி வரைக்கும் சாப்பாடு கொடுக்கலன்னு இஎஸ்கிட்ட போய் சாப்பாடு கேட்டுருக்கணும். இப்போ சாப்பாட்டை தர சொல்லி அவள் சொன்னவா, அவள் கொண்டு போய் உள்ள சாப்பாட்டை வச்சு கொண்டு போய் பானை கொண்டு போய் பூட்டி வச்சதை இவங்க கண்டிருக்கணும். கண்ட இடத்துல பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை மிஸ்ன்னு சொல்லி கேட்க அவள் வந்து சாப்பாடு இல்லை, சாப்பாடு முடிஞ்சுது, இனி மதியத்துக்கு தானேன்னு சொல்லி அதே அந்த சாப்பாட்டை கொண்டு போய் மதியத்துக்கு தானேன்னு சொல்லி அந்த சாப்பாட்டை இது தாண்டி இருக்கிறான். அப்போ சாப்பாடு இது நம்ம பிள்ளைகள் அழுது கொண்டு இருந்திருக்கு. அப்போ இதர் வந்து ஜிஎஸ்ஐ கேட்டிருக்காரு, இப்படி நீங்கள் எங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்யத்தானே நீங்கள் வந்த நீங்கள் அப்படியே நீங்கள் சாப்பாடை கொண்டு போய் ஒழிச்சு வைக்கிறீங்க, அந்த மக்களுக்கு கொடுங்க வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு அதாவது வந்து கீதாஞ்சலன் சிவாஜினி அவன் பெயர். கீதாஞ்சலன்ன்றது வந்து அவன் ஹஸ்பண்ட். அவள் வந்து இது தாண்டி இருக்காரு, அவர் வந்து போலீஸாக இருக்கிறார் ஹஸ்பண்ட். உடனே அவள் தன் ஹஸ்பண்டின் பவரை பயன்படுத்தி அது 2 பேரையும் போட்டதில் இந்த அவையில் வந்து பிள்ளைகள் 3 பிள்ளைன்ற தாய் பிள்ளைன்ற தாய் அவை 2 பேரும் தவிச்சு கொண்டு இருக்கின்றோம். அப்போ தவிச்சு கொண்டு இருந்துட்டு போய் ஜிஎஸ்கிட்ட போய் அவை கதைச்சதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம்னு சொல்லி மன்னிப்பு கேட்க போய்க்கல ஒரு பிள்ளையை தள்ளி விழுத்திருக்கிறேன். சரியா? தள்ளி விட்டுட்டு வெளியில் போங்கன்னு சொல்லி கிளச்சி விட்டுருக்குறேன். அப்போ அதால் தான் அந்த காரணத்துக்காக தான் இப்போ வந்து நீதியை கேட்டு கிடைச்சி ஏஜிஏட்டை வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன்னா நிறைய கடிதம் போயிருக்கு. இல்லைன்னு சொல்லி மறுக்க சொல்லி கேளுங்க. நான் அறிஞ்ச ஒரு 4-5 லெட்டர் போயிட்டு இதுவாக மாற்ற சொல்லி ஏன்னு சொல்லி சொன்னால் இவா வந்து வெள்ளத்துக்கு இல்லை இறங்கி பார்க்க இல்லை, வெள்ளத்துக்கு இறங்கினா நீச்சிறங்கி வருமானு சொல்லியிருக்கிறான். சொல்லி இந்த கடிதம் கொடுத்த அடுத்த நிமிஷம் ஏஜியை பேசி அங்கே வந்திருக்கிறான். சரியா? இது இப்படி ஒரு சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. அதால் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் தான் எங்களுக்கு வந்து என்ன செய்யுது, எங்களுக்கு தேவை. மக்களுக்கு சேவை செய்யாத யாரும் எங்களுக்கு தேவை இல்லையான்னு சொல்லி கேட்டு சிவாஜினி அவாட்ட போய் சார் மீஸ் எங்கட பிள்ளைகளுக்கும் இந்த மாற்றுத்திறனாளியான அண்ணாக்கும் ஒரு பாசல் சோறு கொடுங்கன்னு சொன்னது என்ன தம்பியும் என்ன சொல்லுங்க சார். அதுக்கு 2 பேரையும் நான் ஜிஎஸ் என்ன மென்ஷன் போலீஸ் நான் உங்களை 2 பேரும் இப்ப அரெஸ்ட் பண்ணி காட்டுறேன் சொல்லி சார் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த 3 பிள்ளைகளோடையும் இவாவும் அந்த தம்பிக்கும் ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையும் கூலி வேலை செய்தான் சார். எங்களை பிள்ளைகளை பாக்கினோம். இவன் ஒரு சோத்துக்காக கொண்டு அரெஸ்ட் பண்ணி வச்சா நியாயமா சார்? இந்த இலங்கையில இப்படி ஒரு நிலைமையா, இப்படி ஒரு அராஜகமா என்ன சார்? அரச உத்தியோகத்துல இருக்கிற ஒரு ஆள் என்று போட்டா எடுக்கலாம், இதே என்ற பிள்ளைய தள்ளி விடுத்துட்டு சொல்லி வென்று போட்டா அது ஒண்ணும் என்று எடுக்கலாம் என்று சொல்லினேன் சார். நான் இல்லை எனக்கு என்று எடுத்துத்தான் ஆகணும் என்ற பிள்ளைய பாருங்க சொல்லி கேட்க கூட பேசினேன் சார். ஏனென்றா 10 போலீஸ்ல தான் அவரோட ஹஸ்பண்ட் வேலை செய்யறா. எப்படி எல்லாம் கேஸ் போட்டிருப்பா, பொய்யான கேஸ் போட்டிருக்கிறா சார். அவங்களை தூசணத்தால பேசினது அப்படின்னு சொல்லி பொய்யான கேஸ் போட்டிருக்கிறா. பொய்யான கேஸ் போட்டு ரிமாண்ட் பண்ணணும், உங்க 2 பேரும் ரிமாண்ட் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி ஒரு குடும்பத்தை 3 பிள்ளைக்கு தந்த நான் அந்த கூலி வேலைக்கு போற ஒரு வெளிநாட்டு உதவியோ ஒன்றும் இல்லை. எங்கட குடும்பம் சரியான வறுமை சார். எங்கட அப்பாவை வெள்ளத்துல காண இல்லை, எங்கட அக்காக்கள் 2 பேரும் மனநிலை சரியில்லாம வீட்டுல அண்ணா அம்மாக்காம இருக்கணும். எங்களுக்கு ஒரு தட்ட உதவியும் இல்ல. ஒரு எங்கட ஊரால ஒன்றிய
ஊழியம் என்று சொல்லி அவையிலாளர் கொஞ்சம் சாமான் கொண்டு தந்தவை, கக்கோளத்து இளைஞர்கள் சேர்ந்து எங்களுக்கு கொஞ்சம் சாமான் கொண்டு தந்தவை. அவைகளுக்கு நாங்க நன்றி சொல்லணும். கொஞ்சம் அரிசியும் கொஞ்சம் மாவும். மற்றபடி ஜிஎஸ் ஆல எந்த ஒரு உதவியும் எங்களுக்கு கிடைக்க இல்லை. ஏன்னு சொன்னா அவ சாப்பாடு கேட்டு பிரச்சனைப்பட்டோன்னு எங்களோட பேர் பதிய இல்லை, எங்களோட அம்மாண்ட பேர் பதிய இல்லை, எங்களோட தம்பியின் வைஃபின் பேர் பதிய இல்லை. இதுக்கு நாங்க ஸ்கூல்ல போய் இருந்தாங்க, 3 நாள் இருந்தாங்க. நான் என் பிள்ளைய ஹஸ்பண்ட் எல்லாம் இருந்தாங்க. எந்த ஒரு சாப்பாடும் கொடுக்க இல்லை. சாஜி பாபாவால கொண்டு சாப்பாடு அப்படி பிரைவேட்டா கொடுத்த சாப்பாடுகளை தான் வேண்டி சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க. ஜிஎஸ் எண்ணங்களுக்கு ஒரு சாப்பாடு பதிவில்லை, உங்களுக்கு சாப்பாடு இல்லை, வெளியில போங்க அப்படி என்று கேட்க 6வது சாஜியால் அப்படி வேறு ஏதாவது சாப்பாடு கொண்டு வருவாங்களா எந்த பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்க அப்படி என்ற ஒரு சார் இருந்தாங்க. ஜிஎஸ் தருவான்னு நம்பினாங்க. எந்த பிள்ளைய பசிக்குது அப்பா என்ன சொன்னா அப்படிதான் சார். மாமா எந்த பிள்ளை பசிக்குது மாமாண்டா அப்படிதான். எந்த பிள்ளைகள் 3 அழத்தான், 2 பிள்ளைகளும் அழுது, இந்த பிள்ளையும் அழத்தான் சார். அவையல் போய் மிஸ் இந்த பிள்ளைகளுக்கு பதிவில்லாட்டாலும் ஒரு பாசல குடுங்கவன் சொல்லி கேட்டதுக்கு தான் சார் உங்களை சாப்பாடு தெரியல, அது ஒன்றும் தெரியலாதுன்னு சொல்லி விரட்டி விட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இப்ப போய் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா? டிஎஸ் இப்ப சொல்ற போலீஸ் கேஸுக்கு எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. ஆனா நான் ஜிஎஸ் கூப்பிட்டு விசாரிக்கிறேன். அவ ஒரு கவர்மெண்ட் அரச உத்தியோகத்தர் என்ற ரீதியாவே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டோம். மக்களே, நீங்கள் ஜனாதிபதி ஐயா, நீங்கள் வந்து இந்த நாட்டில் எவ்வளவு மாற்றங்கள், நீங்கள் உடனடியாக இதை பார்த்து எனக்கும் என்ற 3 பிள்ளைகளுக்கும் இந்த பிள்ளையின் தாய்க்கும் எங்களுக்கும் ஒரு முடிவு வேணும். இல்லையா நாங்கள் என்ன முடிவு எடுப்போம் எனக்கே தெரியாது. நான் என் பிள்ளைகள் மன ரீதியா இந்த பிள்ளை படிக்கிற பிள்ளை, இந்த பிள்ளையும் அந்த பிள்ளையும் தம்பிஞ்ச வாங்க இந்த பிள்ளையும் அந்த பிள்ளையும் படிக்கிற பிள்ளை, இதுகள் தான் மன ரீதியா பாதிக்கப்பட்ட இந்த பிள்ளை நாளைக்கு என்னன்னு படிக்குங்க நீங்களே சொல்லணும். இந்த பிள்ளை இப்ப வெயிலுக்கு வச்சு நிக்கிறேன் பாருங்க, ஒரு ஆக்ஷன் எடுக்காம வெயிலுக்கு வச்சுக்கணும். இந்த பிள்ளைக்கு வருத்தம்டா நாளைக்கு யார் பொறுப்பு? ஜெயநாட்டாரு ஜிஎஸ் தான். நான் எந்த பிள்ளைகள் 3க்கு மீது நடந்து என்ன மனுஷனுக்கு மீது நடந்தா ஜெயநாட்டாரு ஜிஎஸ் தான் பொறுப்பு. இப்படி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். லெட்டர் நான் எழுதி வச்சு போட்டு தான் நான் என்னென்றாலும் செய்வேன். இந்த பிள்ளையும் சேர்த்துருக்கலாம் ஐயா. இந்த பிள்ளை அந்த பேர பிள்ளைகளை எவ்வளவு கத்துதுகள் ஐயா. அது எனக்கு காலமாக தான் எனக்கு தெரியும். இந்த 2 பேரையும் பிடிச்சி வச்சிருக்காரு. ஏனென்றால் அவங்களோட பிள்ளைகள் சின்னனா இருந்தால் வளர்ந்த அதுகளுக்கு பெரிய ஒரு இப்படி எனக்காக சோத்து கொடுக்குற கதை செய்திருந்தேன். நான் அந்த சாப்பாடை வேண்டியும் இருக்க மாட்டேன், இப்படி ஒரு திண்டும் இருக்க மாட்டேன். நான் இண்டையில இருந்து நான் பெருசா சோறு தின்னவே மாட்டேன். அந்த பிள்ளைய விட மாட்டேன், நான் சோறு தின்னவே மாட்டேன் ஐயா. மன்னிப்பா கேட்டுக்கிறோம். குழந்தைகள் அவசரத்தில் பாசத்தில் எங்களை சாப்பாடு கொடுக்க சொன்னதுக்காக பிடிச்சி வச்சுக்க மன்னிச்சு கொண்டு இந்த அவங்க விட்டுடுங்க ஐயா. நான் மன்னிச்சு கொண்டுடுங்க ஐயா, விட்டுடுங்க. அந்த பிள்ளைய துடிக்க எனக்கு காட்டுலச்சனை ஐயா. நாங்கள் யோசிச்சு நானே செத்துருவேன். இந்த பிள்ளைய மாட்டுக்கிறாரு, இதை பார்க்க ஒரு தெரியும். இந்த பிள்ளைய பார்க்குங்கன்னா இப்படி ஒரு இதை விட்டா போய் சோறு கேட்டால் அதை கொடுக்குங்க இல்லையா? அதுகளும் இருந்தா தானே வெள்ளம் வந்துட்டுது. என்ன ஐயா செய்கிறது? எல்லாரும் ஒதுங்கினது வெள்ளத்தின் எல்லாத்தையும் விழுந்து நாட்டு காலை 10 மணிக்குள்ளே அந்த பிள்ளைய விட்டுருங்க. அவங்க ஒரு விதமான பிரச்சனையும் செய்யலை. ஜேசு ஐயோ கடவுள் அவங்களோட இருக்கணும். என்னால் தாங்கி கொள்ள இல்லாத மக்கள்